Hello friends, welcome to my Deepshali's kitchen. இன்னைக்கு நம்ம Deepshali's kitchenல ஒரு சூப்பரான எக் ரெசிபி தான் friends பார்க்க போறோம். இந்த சாண்ட்விச் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவும் குயிக்காவும் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய சாண்ட்விச் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். First ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதுல வந்து நான் ஒரு 6 முட்டையை வேக வச்சு எடுத்துர்க்கேன். இப்போ நாம இத வெள்ளை தனியா மஞ்சள் தனியா பிரிக்க போறோம். அதனால கட் பண்ணிட்டு உள்ள இருக்க மஞ்சள் கருவை மட்டும் தனியா எடுத்து வெச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் தனித்தனியா நம்ம வந்து வெள்ளையும் மஞ்சளும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துருவோம். இப்போ மஞ்சள் முட்டையை தனியா நம்ம வந்து வேற ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். இப்போ இந்த வெள்ளை முட்டையை வந்து நம்ம நல்லா வந்து மேஷ் பண்ண போறோம். இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து மேஷர்ல ஓரளவுக்கு தான் மேஷ் பண்ண முடியும். நம்மளுக்கு இது வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தா நம்ம துருவின தேங்காய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஒரு ஃபில்டர்ல இதை வந்து மாத்திக்கலாம். நம்ம நார்மலா வடிகட்டுவோம்ல அந்த வடிகட்டியில இதை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி இதை நல்லா மேஷ் பண்ணீங்கன்னா கீழே வந்து நல்லா துருவின தேங்காய் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். வெள்ளை கருவு பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா சீக்கிரம் மேஷ் ஆகாது. கொஞ்சம் அழுத்தி நீங்க ப்ரெஸ் பண்ணி நீங்க வந்து மேஷ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உதிரியா நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த வடிகட்டிக்கு பின்னாடி இருக்கிறதையும் நம்ம வலிச்சு எடுத்துடலாம். பாருங்க எந்த அளவுக்கு உதிரியா இருக்குன்னு. பூ மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளோ சூப்பரா நல்லா உதிரியா கிடைச்சிருக்கும். இப்போ இதே மெத்தட்லயே நம்ம வந்து மஞ்சள் கருவையும் வந்து மேஷ் பண்ண போறோம். மஞ்சள் கரு வந்து ஈஸியா உங்களுக்கு மேஷ் ஆயிடும். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து இதை துருவி எடுத்துடலாம். இதே மாதிரி இதையும் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும். அவ்வளவுதான் பாருங்க எந்த அளவுக்கு உதிரியா சூப்பரா இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி உதிரியா எல்லாத்தையும் நம்ம பண்ண பிறகு இதுல கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமா சேர்க்காதீங்க. அது கூடவே மயோனீஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு சப்பாத்தி பதம் போல வரணும். இப்போ நான் மிக்ஸ் பண்ற மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம மிக்ஸ் பண்ண எக்குக்கு ஒரு 4 பிரெட் வரைக்கும் வச்சு செய்யலாம். கொஞ்சமா நீங்க உள்ள வந்து ஸ்டஃப் பண்ணீங்கன்னா 3 பிரெட் வச்சு செய்யலாம். பாருங்க இப்போ வந்து 2 பிரெட் எடுத்திருக்கேன். அதுல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மயோனீஸ் சேர்த்துக்கங்க போதும். அதிகமா வேணாம். சைட்லாம் ரொம்ப ஈவனா பண்ணணும்னு இல்லை. அதனால சென்டர்ல மட்டும் நம்ம வந்து மயோனீஸ் நல்லா அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம செஞ்ச மிக்சர்லேருந்து எக் மிக்சர்லேருந்து ஒரு 1/2 போர்ஷனை எடுத்து நம்ம இதில் வச்சு பிரெட் சைஸுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண பிறகு சைடில் இருக்க பிரெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்க நான் பிரெட் காட்டுறேன். பிரெட் இடையில வந்து நம்ம ரெடி பண்ண முட்டை மிக்சர் வச்சிருக்கோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளாகவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ்.
அவ்வளோதான். இப்போ இதை 2ஆ கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, முட்டை வேக வச்ச முட்டை வீட்டில் இருக்குன்னா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஒரு சூப்பரான எக் சாண்ட்விச் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலில் நிறைய ஆல்ரெடி ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறமா சாண்ட்விச்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.